வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். எல்லாரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் வந்து அவங்க எக்கச்சக்கமாக வந்து ட்ராக் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் இருக்க டேட்டா ஸ்கேண்டல் பற்றி வந்து ரிவீல் பண்ணாங்க. அதனால் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டேட்டா நம்மளை பற்றி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து ரூல் வந்திருந்தது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டிங்கன்னா வந்து ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. மார்க் ஜுக்கர்பர்க் வந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்கள் இன்ஃபர்மேஷன் வச்சு அவர் வந்து பல $1 பில்லியன் சம்பாதிப்பார். ஜியோவில் பல கோடிக்கு ஷேரும் வாங்குவார். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் உங்களை பற்றி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அப்பா அம்மாக்கே தெரியாத விஷயம் கூட ஃபேஸ்புக் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிலவெண்ட் ஆட்ஸ் காமிக்கிறதுக்காக. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் மூலமாக தான் வந்து எக்கச்சக்க மணி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரைவசி கன்சர்ன் பர்சனாக இருந்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்றுங்க. அப்படின்னா உங்கள் ப்ரைவசியை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து கேம்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணுவோம். இப்படி லாகின் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஆப் டெவலப்பருக்கு வந்து போயிடும். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ண ஆப்ஸ், கேம்ஸ் கூட வந்து இன்னும் வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் ஆப்பில் டாப் ரைட் கார்னரில் ஒரு ஹேம்பர்கர் 3 லைன் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து மெனு, செட்டிங்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு அப்புறம் வந்து செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங் செலக்ட் பண்ணக்கு அடுத்து வந்து செக்யூரிட்டி செக்ஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு வந்து லாக்டின் வித் ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்து இன்னும் உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப் இனிமேல் வந்து உங்கள் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியாத மாதிரி வந்து செய்யலாம். இனிமேல் எந்த ஆப்ஸும் உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்ஸ், வெப்சைட் அண்ட் கேம்ஸில் வந்து எடிட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு இருக்கிற செட்டிங்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. இனிமேல் எந்த ஆப்பாலையும் வந்து உங்கள் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இன்ஸ்டன்ட் கேம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் விளாடுவோம். இந்த ஆப்ஸ் கூட உங்கள் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து எந்த கேம்ஸ்லாம் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சில கேம்ஸ் வந்து இப்போ விளாட்றதே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கேம்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா கேம்ஸோட ஆக்சஸையும் வந்து நீங்கள் ரிவோக் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் அவங்களோட கரண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஃபேஸ்புக் உங்கள் கரண்ட் லொக்கேஷனை மானிட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா செக்யூரிட்டி செக்ஷனில் வந்து லொக்கேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் போயிட்டு லொக்கேஷன் சர்வீசஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன் வச்சு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி போயிட்டு லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் வந்து டர்ன் ஆஃப் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் வந்து வியூ லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் கேட்டுச்சுன்னா வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறமா வந்து ரைட் கார்னரில் இருக்க 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். டெலிட் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஃபார் பர்டிகுலர் டே இல்லை ஆல் டே அந்த ஆப்ஷன்ஸ் வரும். எல்லா லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியும் வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் நம்மளை பற்றி கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களை பற்றி ஃபேஸ்புக் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து இப்போ பார்க்க முடியும். செட்டிங்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து என்னென்ன கேட்டகரியில் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து சில இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஆக்டிவிட்டி லாக் போங்க. நீங்கள் வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். அப்புறமா வந்து அந்த ஆக்டிவிட்டியோட இது டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் வேணால் வந்து அதை டெலிட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நம்மளோட ஆஃப்லைன் ஆக்டிவிட்டியை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஆஃப்லைன் ஆக்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது மட்டும் உங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் ஃபேஸ்புக்கை விட்டு வெளியே போயிட்டு வேறு ஏதாவது ஆப்ஸ், வெப்சைட்லாம் யூஸ் பண்ணால் கூட அங்கேருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட் ஷோ பண்ணுறாங்க. இந்த ஃபீச்சர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி மூலமாக எவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்கிறத அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். மேனேஜ் யுவர் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து ஃபேஸ்புக் கிட்ட உங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி 2 மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 340 ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து என் டீட்டெயிலை வந்து ஃபேஸ்புக் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு வந்து ஃபேஸ்புக் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து டேட்டா சென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு டர்ன் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி விட்ருங்க. இனிமேல் அந்த ஆப்பில் வந்து டேட்டா சென்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்கும். கொடுத்து எல்லாத்தையுமே தூக்கிடுங்க. இது போக வந்து மோர் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் ஃபியூச்சரில் உங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து டர்ன் ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இனிமேல் ஃபேஸ்புக்கால் உங்களோட ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது.
இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டா இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, ஒரு ரிலவெண்ட் ஆட்ஸ் காமிக்கிறக்காக தான் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோங்கிறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ சில கம்பெனிக்கிட்டேருந்து ஆட்ஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஆட்ஸ் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆட் ப்ரிஃபரன்சஸ் போங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைசஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் வந்து ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து ஆட்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் பிராண்ட்லேருந்து ஆட் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு ஹைட் ஆட் ஆப்ஷன் கொடுத்தேன்னா இனிமேல் அந்த பிராண்ட்லேருந்து எனக்கு வந்து ஆட்ஸ் வராது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஃபேஸ்புக் எப்படி டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்து ப்ரைவசி கண்ட்ரோல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வந்து அப்படியே டெலிட்டே பண்ணிடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலிட்டில் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் கீழே அக்கௌண்ட் ஓனர்ஷிப் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து டீஆக்டிவேஷன் டெலிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் எப்படிலாம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படிலாம் நம்ம வந்து அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா செட்டிங்ஸையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கலெக்ட் பண்ணுவாங்க. எனக்கும் தெரியும், இவ்வளோ செட்டிங்ஸ் மாற்றினாலும் ஃபேஸ்புக் வந்து நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, இன்னும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் வந்து நம்மளால் முடிஞ்ச செட்டிங்ஸை வந்து மாற்றி கம்மியான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு யூனிக் டிப் இருக்கா ஃபேஸ்புக் கிட்டேருந்து நம்ம ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு? அப்படி எதாவது இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை கண்டுகளை தனித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.